அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 3, 2024, ஆவணி 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். புன்சிரிப்போடும் மகிழ்வோடும் இருப்பது வெற்றிக்குரிய வழிகளாகும். வாழ்நாள் முழுவதும் இன்சொல் உடையவராகவும் பணி உடையவராகவும் நாம் நடந்து கொண்டால் நம்மை யாராலும் வெல்ல முடியாது. இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகாராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேடி பார்த்தால் வேண்டியது கிடைக்கும், முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும், நம்பிக்கை கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் என நமக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோடும் மனம் மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும், அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
தொடர்ந்து நம்மளுடைய மனதில் 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆழ் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றிவிட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால் நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். 8 நடை பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம், இலக்கிற்காக. அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆழ் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றம் மடைமாற்றம் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் அப்படிங்கிற அந்த புதிய பகுதி நேற்றைக்கு நம்ம ஆரம்பித்தது, இன்றைக்கும் நம்ம கேட்க போகிறோம். நேற்றே கருத்து பெட்டியில் நான் உங்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தேன். நிறைய பேர் அது சிறப்பாக இருந்ததுன்னு வாழ்த்தியிருந்தீங்க. புதிய புதிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் நினைவூட்டி இருந்தீங்க. அதையெல்லாம் நான் ஃபேமிலி டீமோட கலந்து ஆலோசனை செய்துட்டு நான் அதில் எதை நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஏன்னா நாங்களும் பல திட்டங்களை வகுத்து வச்சுருந்தோம். அதில் நீங்கள் கொடுத்தது யாரோட இதெல்லாம் அதில் ஒத்து போகிறதோ அதை பண்ணலாம். அதே நேரத்தில் இன்னும் புதிதாக சில பேர் சில விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு வருங்காலங்களில் நம்ம இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களை முயற்சி செய்யலாம். அதற்கு நமக்கு எப்பொழுதும் பிரபஞ்சமும் துணை இருக்கும். உங்களுடைய துணையையும் நான் என்றென்றும் வேண்டுகிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த இன்றைய தினம் பகுதிக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த அற்புதமான இன்றைய தினம் நிகழ்வை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். இவங்க நம்மளுடைய ஃபேமிலி டீம் உறுப்பினர். வாருங்கள் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களே, இன்றைய தின பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாட இருக்கும் நிகழ்வு உலக வானளாவிய தினம். செப்டம்பர் 3ஆம் தேதியை வேர்ல்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் டே அப்படின்னு கொண்டாடுறோம். எதுக்காக இந்த தினம் கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, மனிதனுடைய வளர்ச்சியை கொண்டாடுறதுக்காக. மனிதன் முதல்ல குகையிலிருந்து அதுக்கப்புறமா வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. குடிசை வீடு, ஓட்டு வீடு, கான்கிரீட் வீடு அப்படின்னு கட்டடங்கள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனுடைய ஒரு வளர்ச்சியாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டினாங்க. ஒரு தளத்திற்கு மேலே இன்னொரு தளம். இந்த மாதிரி கட்டடங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த இடத்திற்கு மண்ணுக்கு தகுந்த மாதிரி கட்ட ஆரம்பித்தாங்க.
அதனுடைய ஒரு வளர்ச்சியாக ஒரு கட்டடத்தில் குறைஞ்சது 40 தளங்கள் இருக்கிற கட்டடங்களை ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங், வானளாவிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த கட்டிடங்களுக்கு மாடியிலிருந்து பார்க்கும்போது அந்த வானமளவுக்கு உயர்ந்துட்டோம், அந்த வானத்தை தொடர வளர்ச்சியை கொண்டாடுறதுக்காக வானளாவிய தினம் அப்படின்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க. எதுக்காக செப்டம்பர் 3ஆம் தேதியை கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த வானளாவிய கட்டிடங்களுக்கு தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற அமெரிக்க கட்டிட கலைஞரான லூயிஸ் ஹச் சல்லிவனின் பிறந்தநாளை, அதாவது அவங்களுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 3ஆம் தேதி, அவங்கள நினைவூட்டுற வகையில் செப்டம்பர் 3ஆம் தேதியை வேர்ல்டு ஸ்கை ஸ்கிராப்பர் டே அப்படின்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க. முதல் வானளாவிய கட்டிடம் எப்போ கட்டினாங்கன்னா 1885 சிக்காகோவில் வீட்டு காப்பீட்டு கட்டடம் அப்படின்னு ஒரு கட்டடம் கட்டினாங்க. அதுதான் முதல் வானளாவிய கட்டிடம். இதை பற்றி பேசும்போது எது நம்ம தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த கட்டிடமாக இருக்கும், எது முதல் கட்டிடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சென்னையில் இருக்கிற எல்ஐசி பில்டிங் தான் முதல்ல கட்டின மிக உயர்ந்த கட்டடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எல்லா நாட்டிலையும் விதவித வடிவங்களில் கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மிக உயரமான கட்டிடம் எது அப்படின்னு பார்க்கும்போது துபாயில் இருக்கிற புர்ஜ் கலிஃபா. புர்ஜ் கலிஃபாவில் 163 மாடி இருக்குது. அதாவது 828 மீட்டர் உயரம் கொண்ட புர்ஜ் கலிஃபா தான் மிக உயரமான கட்டிடம், ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வானளாவிய தினத்தை எப்படி கொண்டாடணும்னு சொல்கிறாங்கன்னா, நாம் சுற்றுலா சென்று மிக உயர்ந்த வானளாவிய கட்டடங்களை போய் பார்த்து ரசித்து அதனுடைய வரலாறு, வடிவமைப்பு, முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் மும்பையில் மட்டும்தான் ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்ஸ் இருக்குது. நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு பக்கத்தில் என்னென்ன கட்டட கலைகள் இருக்குது, அந்த கட்டடத்தை எப்படி கட்டுறாங்க, அதனுடைய படைப்பாற்றலை நம்ம ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லும்போது நம்ம ராமேஸ்வரம் போனது தான் எனக்கு ஞாபகம் வருது. அங்கே நம்ம ராமேஸ்வரம் டூரில் அண்ணா நமக்கு காமிச்ச ராமேஸ்வரம் டிவி டவரை பற்றி அந்த இடத்துல அண்ணா சொன்னாங்க. நம்ம எல்லாருமே அதை பார்த்து ரசித்தோம். நம்ம உயர்ந்த கட்டட அமைப்பு, குடியிருப்பு இல்லை, கட்டட அமைப்பு எது அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம எல்லாருமே ஈஃபில் டவரை தான் சொல்லுவோம். ஈஃபில் டவரில் 330 மீட்டர் இருக்குது. ஆனால் நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கிற டிவி டவர் அதை விட கொஞ்சம் தான் கம்மி, 323 மீட்டரில் ராமேஸ்வரம் டிவி டவர் கட்டியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல அண்ணா நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாங்க. நாமளுமே அந்த இடத்துல எல்லாருமே அண்ணா சொன்னதையும் கேட்டு அந்த டிவி டவரையுமே பார்த்து ரசித்தோம். அதுதான் எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருது. அடுத்ததாக எப்படி கொண்டாடணும்னு சொல்கிறாங்கன்னா, உங்கள் கற்பனையில் ஒரு சுவாரஸ்யமான கட்டடத்தை கற்பனை செய்யுங்க, அதை ஒரு காகிதத்தில் வரைஞ்சி பாருங்கள். அந்த மாதிரி வரைஞ்சி பார்க்கும்போது உங்களுடைய கற்பனை திறனும் தெரியும், உங்கள் படைப்பாற்றலும் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தந்த வகைகளில் நம்ம இந்த தினங்களில் கொண்டாடலாம். இன்னும் எதிர்கால கட்டடங்கள் எப்படி உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கிரீன் ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிலத்தில் தோட்டங்கள் அமைச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மற்ற செடிகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இதை இன்னும் செங்குத்தான கட்டடங்களில் இதே மாதிரி தோட்டங்கள் அமைக்க முடியும். அந்த மாதிரி அமைச்சாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் தாக்கத்தை அது குறைக்கும், நம்ம பசுமையாக இருக்கலாம். இந்த மாதிரி கிரீன் ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வகையாக கலப்பு பயன்பாட்டு கட்டமைப்பு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே கட்டடத்திற்குள்ள குடியிருப்பு, அதாவது நம்ம வசிக்கிறதுக்கு இடம், வணிகம், தொழில் சார்ந்த இடங்கள், அப்புறம் பொது இடங்கள், பப்ளிக் பிளேசஸ், இந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒரே கட்டடத்திற்குள்ளே இருக்கும். அதுதான் கலப்பு பயன்பாட்டு கட்டமைப்பு. இந்த மாதிரி இனிமேல் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ப முடியாத சாதனைகளை செய்கிற கட்டட கலைஞர்கள், பொறியாளர்கள், கட்டட புதுமைகள், விடாமுயற்சி, இது எல்லாத்தையுமே பாராட்டி நம்முடைய முன்னேற்றங்களை நம்ம கொண்டாடுவோம். வானத்தை ரசித்து நட்சத்திரங்களை அடைகிற பிரகாசமான பிரமிக்க வைக்கும் எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, அவங்க சொன்னது போல் இன்றைய தினம் அப்படிங்கிறது உலக வானளாவிய தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஸ்கை ஸ்கிராப்பர் டே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தினத்திற்கான வாழ்த்துக்களை நானும் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை எல்லா உறுப்பினர்களுக்கும் நீங்கள் வழங்கலாம், அந்த உலக வானளாவிய தின வாழ்த்துக்களை. அதே போல் உங்களுடைய நண்பர்கள் குழு வட்டத்தில், உங்களுடைய குடும்ப குழு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் டெலிகிராம்லாம் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அதிலெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி உலக வானளாவிய தின வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த எத்தனை நொடியில் இது ஆரம்பிக்குதோ அதை குறிப்பிட்டு இதிலிருந்து நீங்கள் இதுவரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்றைய தின பகுதியவாது பிறருக்கு நீங்கள் பகிரலாம். அப்படி பகிரும் வண்ணம் நிச்சயமாக நிறைய பேருக்கு அது பேருதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இன்றைய தின பகுதியை பிறருக்கு தாராளமாக பகிரலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஒரு கதை கேட்க போகிறோம். இந்த கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் பாலாமணி ஃப்ரம் சேலம். இவங்க சேலம் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் பாலாமணி ஃப்ரம் சேலம் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு, அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா டைகர் பாலாமணி ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு நாம் இப்போ அந்த கதையை கேட்க போகிறோம். இந்த கதையை தொடங்கும் போதே அந்த சகோதரி யூடியூப்பில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுவாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அந்த கதையை கேளுங்க. இப்போ வாங்க அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வணக்கம். இன்னைக்கு லிட்டில் ஸ்டோரியில நம்ம பார்க்க போற கதை கற்பனைக்கும் எட்டாத ஒரு கதை களத்தோட விடாமுயற்சிக்கு கிடைத்த பரிசு என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு உருண்டைய கடவுள் உருவாக்குறாரு. உலகத்தை முழுசா உருவாக்குனதுக்கு அப்புறமா மேல இருந்து பாக்குறாரு. அவருக்கு உலகம் எப்படி இருக்குன்னு சரி வர தெரியல. அதனால நம்ம உலகத்துக்குள்ளேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு உலகத்துக்கு உள்ள வராரு. கடவுள் காலடி எடுத்து வைக்கிற இடங்கள் எல்லாமே பச்சை பசேர்னு மாறுது. செடிகள், கொடிகள், மரங்கள் அப்படின்னு அந்த பூமியே இயற்கை வனமா மாறிடுச்சு. ஒவ்வொரு செடிகள்லயும் அவருடைய கை படும்போது பலவித வண்ணங்கள்ல பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. அந்த பலவித வண்ணங்களை பார்த்ததும் கடவுளுக்கே ஒரு ஆசை வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம உலகத்துல நிறைய மரம், செடி, கொடிகள்னு படைச்சிட்டோம். இதுக்கப்புறம் உயிர் வாழ்ற மிருகங்கள், பறவைகள்னு நம்ம படைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மிருகங்களை படைக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா பறவைகளை படைக்கிறாரு. ஆனாலும் கடவுளுக்கு திருப்தியே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மிருகங்களும் எந்தவித வண்ணமும் இல்லாம இருக்கு. அதே மாதிரி எல்லா பறவைகளும் எந்தவித வண்ணமும் இல்லாம பிளெயினா இருக்கு. அதை பார்த்ததும் கடவுளுக்கு ஒரு எண்ணம் தோணுது. பூத்து குலுங்குற பூக்கள் எவ்வளவு வண்ணங்களோட இருக்கு. இதே மாதிரி மிருகங்களையும் பறவைகளையும் நம்ம பலவித வண்ணங்களா மாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு, உங்க எல்லாரையும் நான் பெயிண்ட் பண்ண போறேன். என்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன கலர் வேணுமோ என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே முதல்ல சிங்கம் வருது. ஏன்னா காட்டுக்கே ராஜா சிங்கம் இல்லையா? அந்த சிங்கம் வந்து அதுக்கு பிடிச்ச நிறத்தை செலக்ட் பண்ணி அது உடம்புல பூசிட்டு போயிடுது. அதுக்கு அடுத்தபடியா புலி வருது. அதுக்கப்புறம் கரடின்னு ஒவ்வொரு மிருகங்களா வந்து தனக்கு பிடிச்ச நிறத்தை தேர்ந்தெடுத்து கடவுள்கிட்ட போய் தன்னோட வண்ணங்களை மாத்திக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் பறவைகளோட டேர்ன் வருது.
முதல்ல பச்சை கிளி வருது. பச்சை கிளி வந்து எனக்கு பச்சை கலர் தான் வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பச்சை கலரை உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் சிட்டுக்குருவி, அப்புறம் மைனா, கழுகுன்னு ஒவ்வொரு பறவைகளாக வந்து தனக்கு பிடிச்ச நிறங்களை தேர்ந்தெடுத்து கடவுள்கிட்ட நிறங்களை பூசிக்கிட்டு போகுது. காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் தனக்கு பிடிச்ச நிறத்தை தேர்ந்தெடுத்து தன்னோட உடம்புல பூசிக்கிட்டு போயிடுச்சுங்க. ஆனா ஒரு பறவை மட்டும் இன்னும் வரவே இல்லை. கடவுள்கிட்ட இருந்த கலர்ஸும் சுத்தமா காலி ஆயிடுச்சு. அந்த பறவை ரொம்ப தூரத்துல இறை தேடி போயிருக்கு. கடவுள் சொன்ன இந்த விஷயம் அந்த பறவைக்கு லேட்டா தான் தன்னோட காதுல வந்து விழுது. அதனால தன்னோட உடம்புல நானும் அழகிய வண்ணங்கள் பூசிக்கணும் அப்படிங்கிற ஆசையில பல கிலோமீட்டர் தொலைவுல இருந்து பறந்துகிட்டே வருது. அது வரும்போது பயங்கரமான இயற்கை சீற்றங்கள்லாம் நடக்குது. கொஞ்ச தூரம் வரும்போது பெரிய புயல் காத்து அதையும் தாண்டி வந்துருது. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரத்துல பெரிய சூறாவளி வீசுது, அதையும் தாண்டி வந்துருது. கொஞ்ச தூரம் வர வர அந்த பறவைக்கு ரொம்ப களைப்பா இருந்தது. வர வழியில ஏதாவது ஒரு மரத்துல உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு போலான்னு யோசிக்குது. ஆனா அங்க நடந்த இயற்கை சீற்றத்துல எல்லா மரங்களும் கீழே விழுந்தபடி இருக்கு. ஆனாலும் அந்த பறவை பின்வாங்கல. தன்னோட உடம்புல வண்ணங்கள் பூசிக்கணுங்கிற ஒரே குறிக்கோள்ல இத்தனை இயற்கை சீற்றங்களையும் தாண்டி 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 பல கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பறந்து ஒரு வழியா கடவுள் இருக்க இடத்துக்கும் வந்து சேர்ந்துருச்சு. கடவுள்கிட்ட வந்து கேக்குது, கடவுளே எனக்கும் ஏதாவது ஒரு வண்ணம் பூசி விடுங்க அப்படின்னு. கடவுள் சொல்றாரு, நீ முன்னாடியே வந்திருக்க கூடாதா, என்கிட்ட இருந்த கலர்ஸ் எல்லாமே காலியா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த பறவைக்கு மனசே இல்லை. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி இவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவிச்சு நம்ம தாண்டி வந்திருக்கோமே, ஆனா நமக்குன்னு ஒரு வண்ணம் கூட கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுது. அந்த பறவை வருத்தப்படுறத பார்த்த கடவுள் அந்த பறவைக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறாரு. உன்னோட உடம்புக்கு மொத்தமா பூசறதுக்கு என்கிட்ட கலர் கிடையாது, ஆனா எல்லா பெயிண்ட் பாக்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் இருக்கு. நீ விருப்பப்பட்டா எல்லா பெயிண்ட் பாக்ஸ்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா கலர் எடுத்து உன்னோட உடம்பு ஃபுல்லா நான் பூசி விடுவான்னு கேக்குறாரு. அந்த பறவையும் ரொம்ப சந்தோஷமா சரின்னு சொல்லி தன்னோட உடம்புல நிறைய வண்ணங்களை பூசிக்குச்சு. அதுதான் பஞ்சவர்ண கிளி. இந்த வீடியோட ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், இந்த கதை கற்பனைக்கு எட்டாத காட்சிகளோட இருக்கும்னு. இந்த கதை 1% கூட நம்ப முடியாத தன்மையோட இருந்தாலும் அதுல வரக்கூடிய கருத்து 100% உண்மை. அந்த கருத்து என்னங்கறத இப்ப பாத்துடலாம். இந்த கதையில வர பஞ்சவர்ண கிளி தன்னோட உடம்புல ஏதாவது ஒரு நிறத்தை பூசிக்கணும்னு ஆசைப்பட்டு பல மைல் தூரம் பல கஷ்டங்களை தாண்டி அதோட குறிக்கோள்ல இருந்து பின்வாங்காம அதன் இலக்க வந்து அடைஞ்சிருச்சு. அதனால அந்த பறவைக்கு கிடைச்ச பரிசு பலவித வண்ணங்கள். அந்த பறவை என்னமோ ஒரு நிறத்துக்கு தான் ஆசைப்பட்டுச்சு, ஆனா தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட தான் நினைச்ச காரியத்தை நிறைவேற்ற அது கடந்து வந்த பாதையில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தன்னோட இலக்க அடைஞ்சதுனால அதுக்கு கிடைத்த பரிசு தான் அந்த பறவையே எதிர்பார்க்காத பலவித வண்ணங்கள். நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யும் போது பலவித தடைகளை நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி தான் வரும். நம்மள சுத்தி இருக்கவங்க நம்ம பண்ற செயலை பார்த்து நம்மள டிமோட்டிவேட் பண்ணலாம். இவனுக்கெல்லாம் இது தேவையா, இவன் என்னத்தை செஞ்சு சாதிக்க போறான் அப்படின்னு நம்மள நக்கல் பேசுறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க. நம்ம பல தடவை முயற்சி பண்ணி அந்த காரியம் தோல்வியில கூட முடிஞ்சிருக்கலாம். ஆனா எவர் ஒருவர் தன்னோட வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற லட்சியத்தோட எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போறானோ அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்க வாழ்க்கையில எப்போதுமே மறக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற எல்லா முயற்சிகளுமே வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் பாலாமணி ஃப்ரம் சேலம், சேலம் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவரது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நமது 8 நடையின் முதல் பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைவு பகுதி, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு முதல் பகுதி. நான் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு எல்லோரும் வரணும் அப்படிங்கிறதுனால தான் என்னை அறியாமலேயே முதல் பகுதி அப்படின்னு சொல்கிறேன். நிச்சயமாக புதியவர்கள்னு யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் 21 நிமிட நடையை மட்டும்தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க அதை கற்றுக்கிட்டு அதில் பலன் அடையும் போது அவங்க தாராளமாக 42 நிமிட நடைக்கு வருவாங்க. ஸோ இப்போ நாம் எல்லோரும் தொடங்கின திசைக்கு வந்துடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து
நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை வேறு எந்த கவனமும் இல்லாமல் பருகி பாருங்கள். நீரே அமிர்தம், நீரே மருந்து என்பதை உணர்வீர்கள். நீரை வைத்து எதையும் சரி செய்யலாம் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். ஸோ உங்களுக்கு எப்பேற்பட்ட இன்னல்கள், பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதற்கான தீர்வு அப்படிங்கிறது நீங்கள் நீர் பருகும் பொழுது என்ன எண்ணுகிறீர்களோ, நீர் பருகும் பொழுது உங்களுடைய கவனம் நீரில் இருந்தால் நிச்சயம் இப்போது எண்ணும் பொழுது அப்படின்னு நான் இப்போ சொல்லலை, இப்போ நான் உங்களுக்கு எந்த கவனமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஒரு நீர் பருகுறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், சரி இதையெல்லாம் நம்ம வந்து இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல சொன்னாலே இங்கேயே நேரம் அதிகரித்துரும். ஸோ நானுமே எழுதி வச்சுக்கிறேன், என்ன பேசினேன் அப்படிங்கிறத குறிப்பெடுத்துக்கிறேன். நிச்சயமாக இடைவேளைக்கு பிறகு அதை தொடங்கலாம். இப்போது தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து கருத்து பதிவிட போகிறீர்கள். கமெண்ட் பதிவிடுதல் அப்படிங்கிறது ஏதோ இனிய காலை வணக்கம் மட்டும் பதிவிடுதல் அப்படிங்கிறது முதல்ல தவறான ஒரு செயல். ஏன்னா நீங்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு பதிவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நடக்கலைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இடைவெளியில் கேட்கக்கூடிய கேள்வியை நீங்கள் பதிலளிக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை முழுமையாக நீங்கள் வாங்கி நீங்கள் நடந்திருந்தால் மட்டும்தான் உங்களால் அதுக்கு பதிலளிக்க முடியும். பதில் அளிக்காதவங்கள நான் அந்த பட்டியலில் தான் வச்சுக்கிறேன். சரி இருக்கட்டும். இப்போது நீங்கள் என்ன பதில் அளிக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த பறவை எது? உங்களுக்கு பிடித்த பறவை எது? இது முதல் கேள்வி. பிடித்தனா வளர்க்க அல்லது பார்க்க அந்த மாதிரி ஏதேனும் வந்து நீங்கள் உணவாக நினச்சி சொல்லிடக்கூடாது. நான் இந்த இடத்துல கேட்பது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த பறவை எது? ஒருவேளை 1லேருந்து எனக்கு 2 பிடிக்கும், 2லேருந்து 3 பிடிக்கும், எனக்கு அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சா 1, 2, 3ன்னு எழுதிக்கலாம். அதுக்கு மேலே வேணாம். இருக்கிற பறவைகளை ஃபுல்லாகவே எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து பட்டியல் போட்டு விடக்கூடாது. அதே போல் உங்களுக்கு மிகவும் பிடித்த விலங்கு எது? இதுதான் 2வது கேள்வி. உங்களுக்கு மிகவும் பிடித்த விலங்கு எது? விலங்கும் அப்படி தான். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இனம் பிடிக்கும் விலங்கு அப்படிங்கிறத குறிப்பிடுங்க. இந்த 2 கேள்வி தான். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான கேள்வி தான் கேட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு எது நம்மளுக்கு பிடிக்கும்னு இப்போ யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு பிடித்த விலங்கு இருக்கும், ஒரு பிடித்த பறவை இருக்கும். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு எத்தனை விலங்கு பிடிக்கிறது, எத்தனை பறவை பிடிக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்னுடைய விடையை சொன்னேன் அப்படின்னா, நிறைய நேரங்களில் என்னுடைய விடையவே நிறைய பேர் அப்படியே எழுதுவது போல் எனக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக நீங்கள் அப்படி எழுத மாட்டீங்க. அதனால் என்னுடைய விடையை நான் ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் சொல்லலாமாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் அந்த கருத்து பெட்டியில் பதிவிட்டுட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்க. ஏன்னா அந்த தண்ணீர் பருகும் பொழுது ஒரு விஷயத்தை இடைவெளிக்கு அப்புறம் சொன்னேன். ஸோ அது நிச்சயமாக வரப்போகிறது. இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு ஆடியோ கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் நம்மளுடைய அடுத்த 21 நிமிட அதாவது அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஒரு கதை கேட்டோம். அந்த கதை அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம ஏற்கனவே இந்த கதையவே நானே ஒரு 2 முறை 3 முறை சொன்னதாக நினைவில் வருது. ஆனால் அந்த கதையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து அப்படிங்கிறது என்னவாக இருந்தது, அந்த யூடியூப் சகோதரி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்து நாம் தொடர்ந்து பயணித்தோமானால் அந்த பறவை எப்படி கடல் கடந்து பல தூரம் பயணித்து ஒரு ஆசையோடு வந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் அப்படிங்கிறது தான் வேண்டியது ஒன்றாக இருந்தாலும் அதை இன்னும் பன்மடங்காக பெருக்கி அந்த இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்கியதாக அந்த கதையில் பஞ்சவர்ண கிளிக்கு சொன்னாங்க. ஸோ அதே தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இலக்கை நோக்கி பயணிக்கணும். நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறோம் அப்படின்னா அதை விட பன்மடங்காக இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கும். எப்போ வழங்கும் அப்படின்னா,
தொடர் முயற்சியின் விளைவாகத்தான் கிடைக்கும். ஸோ தொடர் முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் பண்ணுறது 10 நாள் விட்டுறது, அடுத்த நாள் பண்ணுறது, அதுக்கப்புறம் விட்டுறதுன்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தொடர் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாகிடும். அப்படின்னா இலக்கை அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒருவேளை இலக்கை அடைஞ்சால் கூட எண்ணியது மட்டுமே நடக்கும், கூடுதலாக கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல பஞ்சவர்ண கிளியிட்டிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தொடர் முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறத அந்த யூடியூப் சகோதரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த அற்புதமான ஆடியோவை தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் பாலாமணி ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு, தொடர்ந்து இடைவெளியில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த தண்ணீர் பருகும் பொழுது அப்படின்னு. இப்போது இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சொல்லி கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள். அதை நீங்களே கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆமான்னு சொல்லுங்கள். இல்லை இப்போ தான் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். ஸோ தண்ணீர் பருகும் பொழுதுனா இடைவேளையில் தண்ணீர் பருகும் பொழுது உங்களுடைய கவனம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் தாகத்திற்கு தண்ணீர் பருகும் பொழுது உங்களுடைய கவனம் வேறு எங்குமே இருக்கக்கூடாது, நீரில் மட்டுமே இருக்கணும். ஆனால் நீங்கள் 8 நடை பயிற்சி முடிச்சுட்டு நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு நீங்கள் தண்ணீர் பருகுறீங்க, அல்லது தண்ணீர் பருகணும்னு அதற்காக ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு ஒரு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு மாலை நேரத்தில் தண்ணீர் பருகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போது நிறைய அதை இந்த இடத்துல நான் குறிப்பிடணும். மார்த்தாண்டம் டைகர் கிளப்பை இந்த இடத்துல மீண்டும் என்னுடைய வாழ்த்தை சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் ஒரு முறை எல்லார் இடத்துலையும் சொல்லியிருந்தேன், அந்த ஹெர்பல் டீ மாதிரி நீங்கள் நித்தம் ஏதேனும் ஒரு பொருளை கொண்டு, சீரகத்தை கொண்டு, சோம்பை கொண்டு, அல்லது நெல்லிக்காயை கொண்டுன்னு, எலுமிச்சையை கொண்டு ஏதேனும் ஒரு நீர் குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வாட்ஸ்அப்பில் பதிவிடுங்க, எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். ஒரு சிலர் அப்போ செஞ்சீங்க, அதுக்கப்புறம் செஞ்சீங்களான்னு தெரியாது. ஆனால் மார்த்தாண்டம் டைகர் கிளப் அப்படிங்கிறது நான் இதை எல்லா கிளப்புக்குமே சொல்லணும், அது ஒரு முன்மாதிரியாக செயல்படுது. ஆனால் அது இப்போ தான் பிறந்த குழந்தை, அது ஒரு குட்டி குழந்தை, அது இப்போ தான் தவழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தவழும் பொழுதே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டம் தெரிவது போல் நம்ம சொல்லுவோம் அல்லவா, தெய்வ பிறப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த கிளப்பு சுயம்பாக அது செயல்படுது. நான் அதை இன்னும் வளர்க்கலை. நான் அது இன்னும் கொஞ்சம் அது எழுந்து நடக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு கற்றுக் கொடுப்போம், அது பேச ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு பேச சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டத்தை அது காட்ட ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் கேப்டன் அவங்க சுதா ராமச்சந்திரன் அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். முதல்ல பொறுப்பு அப்படிங்கிறத அவங்க எடுக்கும் பொழுது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசித்தாங்க, என்னாலெல்லாம் முடியுமா அப்படின்னு. ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது அவங்களால தான் அதை செயல்படுத்த முடியுது. ஏன்னா என்னுடைய சிந்தனையை அப்படியே இங்கே அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருமே செயல்படுத்துகிறாங்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மீண்டும் எல்லாருமே மார்த்தாண்டம் டைகர் கிளப் இந்த நேரத்தில் வாழ்த்தலாம். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு போட்டி பொறாமை அப்படிங்கிறதெல்லாம் டைகர் கிளப்பில் இருக்கவே கூடாது. பிறரை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், பிறரை செய்தார்கள் என்றால் அதை வாழ்த்த வேண்டும், அதில் நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். ஸோ எல்லா கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள் முக்கியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இன்றைக்கி அவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே உங்களுடைய வாழ்த்து மலைகளை இப்பொழுது இங்கே பதியலாம். தொடர்ந்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஹெர்பல் டீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்பல்னால் நம்ம ஏதேனும் நம்மளுடைய மூலிகைகளை கொண்டு ஒரு தண்ணீர் பருகுங்க, அதை சூடாக குடிங்க, அல்லது பச்சை தண்ணீராக கலந்து குடிங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அதை நிறைய பேர் பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அதை அவங்க ரொட்டீனாக டெய்லி அதில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த போஸ்ட் பண்ண ஆரம்பித்ததை பார்த்துட்டு எனக்குள்ளாக நான் எனக்குமே, அதாவது நான் பருகிக்கிட்டு தான் இருப்பேன், ஆனாலும் அந்த டீமை பார்த்துட்டு எல்லாரும் அவங்க போஸ்ட் பண்ணுறதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக கலராக அவங்க அவங்களுடைய அந்த நீரை காட்டும் பொழுது, சரி நம்மளும் இதை செயல்படுத்துவோமே அப்படின்ட்டு நானும் கடந்த 1ஆம் தேதியில் இருந்து நானும் என்னால் நான் பருகிறத ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நான் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான், காலை மாலை மதியம் எல்லா நேரங்கள்லேயும் விதவிதமாக குடிக்கிறது தான். இருப்பினும் அவங்களுடைய விஷயத்தை பார்த்துட்டு நான் அவங்களோடு கடந்த 1ஆம் தேதியிலிருந்து அவங்களோட நானும் பகிர ஆரம்பிச்சிட்டேன். அதே போல் சென்னை டைகர் கிளப்பையும் இந்த நேரத்தில் பாராட்டணும். அவங்க
இந்த 1ஆம் தேதியிலிருந்து தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உறுப்பினர்கள் திடீர்னு ஒரு 4 பேர் வரிசையாக போட்டாங்க. ஸோ நான் அப்போ தான் இந்த 2 கிளப்பும் பார்த்துட்டு டக்குன்னு சென்னை டைகர் கிளப்புக்கும் அதே என்னுடைய சீசோ வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த 1ஆம் தேதி பகிர்ந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பணும் அப்படிங்கிறது எனக்கே ஒரு உந்து சக்தியாக கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் மார்த்தாண்டம் டைகர் கிளப்பை வாழ்த்தியிருக்கேன். சென்னை டைகர் கிளப்புக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து எல்லா கிளப்லையும் இந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவரவர்களாகவே முனைப்போடு செயல்படும் போது அதை நம்ம வந்து ஒரு கிளப்பு, ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னா எல்லோரும் என்ன எண்ணிக்கொள்கிறோம் அப்படின்னா ஏதேனும் ஒரு ஃபார்வேர்டு மெசேஜாக அனுப்புறது. இந்த ஃபார்வேர்டு மெசேஜ்லாம் நம்மளுடைய குரூப்புகளில் எக்கச்சக்கமாக வரும். நம்மளுடைய டைகர் கிளப்பில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எந்த ஃபார்வேர்டு மெசேஜும் வராது. நம்ம வந்து நம்மளை தூண்டக்கூடிய செயல்களை மட்டும் செய்வோம். இது இன்னும் சிறப்பாக இருக்குது. நான் இன்றைக்கி இந்த ஹெர்பல் டீ குடித்தேன், நான் இந்த ஹாட் வாட்டர் இதில் கலந்து குடித்தேன் அப்படின்னு ஃபோட்டோ போடும்போது அது இன்னொருத்தவங்களுக்கு என்ன சங்குப்பூல டீ போட்டிங்களா, மா இலையில் டீ போட்டிங்களா அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுது அவங்க கிளப்பில் இன்னும் வந்து அதை சேட்டிங்காகவே ஓடலாம் தாராளமாக. இது எப்படி தயாரிச்சிங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்க சொல்லணும்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. நான் இது எப்படி தயாரிச்சேன்னு யாரும் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் கேளுங்க தாராளமாக. இது என்ன டீ, இது என்ன வாட்டர், இது என்ன எழுதியிருக்கீங்க, இது எப்படி தயாரிக்கணும்னு கேளுங்க. அதை அந்த உறுப்பினருக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்போது நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக மாறுவாங்க. ஸோ நம்ம அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுற பழக்கத்தை அந்த குரூப்பை ஆக்டிவாக நம்ம குட் மார்னிங் போடுறது அது நல்ல பழக்கம். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறது அது ஒரு நல்ல பழக்கம் தான். ஆனால் அதை விட நாம் இதில் செயல்படுறோம், நான் நித்தம் இந்த மாதிரி ஒரு நீர் பருகிறேன் அப்படின்னு காட்டும்போது அதை மற்றவர்களும் பின்பற்றுகிறார்கள். அப்படிங்கிற போது இதுதான் நான் எண்ணியது. ஸோ அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, இப்போது இந்த நீர் பருகுதல் அப்படிங்கிறதுல தானே நம்ம வந்து நின்றோம். அப்போ இந்த நீர் பருகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஹெர்பல் வாட்டர் நீங்கள் தயாரிச்சுக்கிட்டீங்க, அதை குடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அந்த டம்ளரில் நீங்கள் சாதாரண பச்சை தண்ணீர் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு ஹாட் வாட்டர் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரியான ஹெர்பல் டீ குடிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி விஷுவலைசேஷனில் சில விஷயங்களை எண்ணுவோமோ, பார்ப்போமோ, மனப்பட காட்சியாக எப்படி பார்ப்போமோ அதை அப்படியே கண்ணுக்குள்ளே கொண்டு வாங்க, மனசுக்குள்ளே கொண்டு வந்து அது எல்லாம் நிறைவேறுகிறது. இப்போ நீங்கள் செய்யும்போது உங்கள் கையில் அந்த டம்ளர் இருக்கணும், அந்த குவளை இருக்கணும், அதுக்குள்ளே நீர் இருக்கணும். அந்த நீருடைய தன்மை உங்களுடைய குவளையின் வாயிலாக, அது வந்து பச்சை நீராக இருந்தால், பச்சை தண்ணீர்னு சொல்லுவோம் அல்லவா, ரூம் டெம்பரேச்சரில் அப்படி இருந்தாலும் நமக்கு அது உணர முடியும். அந்த குவளையின் வாயிலாக ஒரு இளம் சூடாக இருக்கிறது அப்படின்னாலும் அதை நம்மளால் உணர முடியும். அப்படி நீங்கள் தண்ணியை முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் இறைவன் இடத்தில் வேண்டுவீங்கல்ல, அதே போல் நீங்கள் வந்து அந்த தண்ணீரை முன்னாடி வச்சு நீங்கள் பாசிட்டிவாக எண்ணி நீங்கள் உங்களுடைய மனப்பட காட்சியை அப்படியே பார்த்துட்டு அந்த தண்ணீரை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி பருகுங்க. அந்த தண்ணீரின் வாயிலாக உங்களுடைய வாயின் வழியாக அந்த நீரோடு நம்மளுடைய எண்ணமும் கலக்கும். பிரபஞ்சத்தோடு கலப்பது அப்படின்னா நாமே பிரபஞ்சம்தான் அப்படின்னு நான் பல முறை உங்களுக்கு இடத்தில் சொல்லியிருப்பேன். ஸோ அது நிச்சயமாக அங்கே நிறைவேறும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். ஸோ நீங்கள் பச்சை தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடிநீர் குடிக்கும் பொழுதும் நீங்கள் செய்யலாம், அல்லது தேநீர் குடிக்கும் போதும் நீங்கள் செய்யலாம், அல்லது இந்த மாதிரி வெதுவெதுப்பான நீர் பருகிறீங்க அப்படின்னாலும் அப்பயும் செய்யலாம். அப்படியே நீங்கள் செய்து பாருங்கள். இதுக்கு வந்து நேரம் காலம் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு தேநீர் கடைக்கு போயிருக்கீங்க, ஒரு டீ கடைக்கு போயிருக்கீங்க, டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தேநீர் பருகிறதுக்கு முன்னாடி அதை கண்ணாடி டம்ளர் கையில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடி சற்று ஒரு நிமிடம் எடுத்துக்கிறங்க, இல்லை அரை நிமிடம் எடுத்துக்கிறங்க. பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கிறது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும், என்னோட பிரபஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நேற்றுலாம் ஒரு ஆடியோ கேட்டிருந்தோம் அல்லவா, ஒரு 2 நாளைக்கு முன்பாக. அந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கொண்டு பருகணும். அப்படி பருகுனீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு பன்மடங்காக பிரபஞ்சத்தோடு உங்களை இணைக்க வைக்கும். ஸோ பிரபஞ்சம் உங்களோடு என்றென்றும் இருக்கும். நான் நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்னேன், பிரபஞ்சம் அறக்கட்டளையும் டைகர் குழுமமும் என்றென்றும் உங்களோடு துணை நிற்கும் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக நான் கற்றுக்கொண்ட எல்லா விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதை போகிற போக்கில் சொல்கிறதுனால கடந்து போயிடாதீங்க.
ஒவ்வொன்றும் நான் கற்றுக்கொள்வதற்காக பல்வேறு பணத்தை நான் சொல்லவே மாட்டேன், பல்வேறு வகையான அலைச்சல் அப்படிங்கிறதும் அந்த உழைப்பு அப்படிங்கிறதும் நேரம் செலவிடுதல் அப்படிங்கிறதும் பல தூரம் கடந்து சென்றது அப்படிங்கிறதும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் உள்ளடக்கி நான் கற்ற எல்லா விஷயத்தையும் இங்கே நான் வந்து இலவசமாக கற்றுத்தருகிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே கடந்து போயிடாதீங்க. முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணுறவங்களாம் ஜெயிக்கிறாங்க. ஆனால் முயற்சி பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் எதை சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மனசில் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு கருத்து பெட்டியில் கமெண்ட் பதிவிட சொன்னால் கூட அவ்வளவு யோசனையாக இருக்குது மக்களுக்கு. அதே போல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அப்படின்னா, ஏன்னா நேற்றைக்கு முந்தைய நாள் அப்படிங்கிறது எல்லாருமே கருத்து பெட்டியில் இந்த பொதுநலவாதி அப்படின்னு நான் பொதுவாக கேட்டிருந்தேன். ஆனால் எல்லாருடைய கருத்துக்கள்லையும் வந்து என்னுடைய பெயர் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பொதுநலவாதியாக அதுக்கு கருத்து பண்ணுவோம், நம்ம வந்து கமெண்ட்டுக்கு லைக், வீடியோவுக்கு லைக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ஏன்னா கேட்பது 200 நபர்களாக இருந்தால் லைக் அப்படிங்கிறது ஒரு 30 நபர்கள் இடத்துலேருந்து தான் வருது. அப்போ எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நான் அதுக்கு தான் சொல்கிறேன், என்னை நம்பி நான் சொல்வதை கேட்டு பயணிப்பவர்கள், அவங்க கடைபிடிப்பவர்கள், அவர்களுக்கு நிச்சயமாக எல்லாமே நடந்தேறுகிறது. கூடுமான வரை இன்னும் கூடுதலாக நடைபெறுகிறது. ஆனால் எனக்கே தெரியாமல் நாங்கள் நடக்கலைன்னு காட்டிக்கிறாமல் எதையுமே சொல்லாமல் பயணிப்பவர்களுக்கு கேள்விக்குறி தான். பலன் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசையும். ஆனால் அங்கே நாம் சுயநலவாதியாக இருக்கிறோமா, பொதுநலவாதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான். பொதுநலவாதியாக இருப்பதற்கு ஒரு 10 நிமிடம் ஆடியோ தாருங்கள், நீங்கள் பேசி தாருங்கள்னால் இங்கே யாரும் கேட்கலை. நீங்கள் நடந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அது செய்வதற்கே நம்ம வந்து நமக்குள் ஒரு சுயநலவாதியாக இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி என்ன தோன்றுகிறது. ஸோ எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதானே எங்கும் தோன்றும். ஸோ அதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். ஸோ இந்த தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறத, இந்த பழக்கத்தை முயற்சி பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள், ஏன்னா நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் அறக்கட்டளையோடைய கனவு, டைகர் குழுமத்தோடைய கனவு. ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களும் பலன் அடையணும். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான்னா நான் எனக்குள்ளே முடிச்சிருப்பேன், இல்லை பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டும்னா அதுக்குள்ளேயும் முடிச்சிருப்பேன். எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அறக்கட்டளையும் தொடங்கணும். அதன் வாயிலாக டைகர் குழுமம் அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லார் இடத்துலையும் கொண்டு வந்து இலவசமாக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் எண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் மீது சரியான மதிப்பெண்கள், நீங்கள் வந்து 10க்கு 10, 100க்கு 100 கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சமும் கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு மார்க்கு குறைச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சமும் அதை தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே மதிப்பெண் போட்டு பாருங்கள். நாம் சரியாக இருக்கிறோமா, எல்லாவற்றையும் சரியாக செய்கிறோமா, நாம் தொடர்ந்து நடக்கிறோமா, கருத்து பதிவிடுகிறோமா, கமெண்ட் பதிவிடுகிறோமா, டைகர் கிளப்பை வந்து பிறருக்கு நம்ம எடுத்து சொல்கிறோமா, நம்ம ஸ்டேட்டஸ் பகுதியில் அதை வைக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களே எண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் கொடுத்து பாருங்கள். அதில் நீங்கள் முழு மதிப்பெண் பெற்றீங்க அப்படின்னா நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களோட முழுமையாக இருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் எண்ணக்கூடிய அத்தனையும் வழங்கி கொண்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் மனதில் கொண்டு நீங்கள் தொடர்ந்து பயணிகள். நான் கற்றதையெல்லாம், நான் பெற்றதையெல்லாம் நிச்சயமாக எல்லோருக்கும் தருவேன். அதிலும் என்னை நம்பி இணைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தருவேன் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் நினைவில் கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆரோக்கியமும் ஆனந்தமாக இருக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக்கிறேன். ஸோ இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷன் செய்வதற்கான நேரம். அதற்கு முன்பாக கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும்.
அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுக்கு இன்று ஒரு வெற்றி பரிசு கிட்ட வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக வேண்டிக் கொள்வோம். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு, இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டு, இன்றைக்கு கருத்து உங்களுடைய வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக பகிருங்கள்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.